அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்கள்ல ஒருவன் ரொம்ப ஏழையா இருந்தான். மற்றவனோ பணக்காரனா இருந்தான். தன்னோட ஏழ்மையின் காரணமா தம்பி தன்னோட அண்ணங்கிட்ட தயவு செஞ்சு ஒரு பசுவை கொடு, நான் அதை வச்சு பழச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டான். ஆனா அவனோட அண்ணனோ, பசுவை கொடுக்கறதுக்கு முன்னமே என்னோட நிலத்துல நீ தினமும் வந்து சரியா ஒரு ஆண்டுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லவே தம்பியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். பசுவை வாங்கி கேட்ட தம்பி தான் ஒத்துக்கொண்டது மாதிரி அண்ணன் நிலத்துல ஒரு ஆண்டு முழுசும் உழைச்சான். சரியா ஒரு ஆண்டு முடியவே தம்பி அண்ணன் கிட்ட வேலைக்கு போறத நிறுத்திட்டான். மறுநாளே அண்ணன் தன்னோட பசுவை திருப்பி கேட்டான். அதுக்கு தம்பி, சரியா ஒரு ஆண்டு உன்னோட நிலத்துல உழைச்சிருக்கேன், அதனால பசு எனக்கு தான் சொந்தம்னு சொல்றான். அதுக்கு அண்ணன், ஒரு ஆண்டு காலம் நீ என்னோட பசுவிடம் பால் கறந்து சம்பாதிச்சல, அதனால பசுவை தர முடியாது அப்படின்னு சொல்றான். இதனால வாக்குவாதம் ஏற்படவே 2 பேரும் கிளம்பி பிரபு கிட்ட போறாங்க. பிரபுவும் வழக்க விசாரிக்கிறாரு. பிறகு 3 புதர்களை கொடுத்து இதுக்கு சரியான பதிலை யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் பசுன்னு கூறி புதிரை சொல்றாரு. அந்த புதிர்கள் இதோ. முதல் புதிர், மனுஷனோட வயிற்று நிரப்பது எது? 2வது புதிர், மனுஷனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருவது எது? 3வது புதிர், அதிக விரைவா செல்வது எது? நான் கேட்ட இந்த 3 புதிர்களுக்கும் நாளை விடை சொல்லணும் அப்படின்னு பிரபு கட்டளையிடுறாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டுக்கு வந்து மூளையை குழப்பி சிந்திக்கிறாங்க. மறுநாள் காலங்காத்தால 2 பேரும் பிரபுவை சந்திக்க கிளம்புறாங்க. பிரபு மூத்தவனை அழைச்சு புதிருக்கு விடை சொல்ல கேட்கவே தன்னோட முதல் பதில், ஒரு மனுஷனோட பசியை தீர்ப்பது பன்னிக்கறி. பன்னிக்கறி சாப்பிட்டா பசியே இருக்காது பிரபு அவர்களே அப்படின்னு சொல்றான். 2வது, மனுஷனுக்கு மகிழ்ச்சி தர்றது பணம். ஏன்னா பணப்பட்டி நிறைய பணம் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் பிரபு அப்படின்னு சொல்லி தன்னோட 3வது பதிலான அதிக விரைவில் செல்வது வேட்டை நாய் பிரபு அவர்களே, அது விரைவா ஓடி முயல்கள் கூட பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். மூத்தவனோட பதில கேட்ட பிரபு கோவப்பட்டு, முட்டாளே, நீ சொன்ன அனைத்து பதில்களும் தவறு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரபு அவனோட தம்பி எங்க, அவனை அழைச்சு வாருங்க அப்படின்னு சொல்லி, நான் கேட்ட புதிருக்கான விடைய நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவனும் தன்னோட முதல் பதில சொல்றான். நம்மளோட வயிற்று நிரப்புறது பூமி. பூமி தாய்கிட்ட தான் நாம சாப்பிடுற தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கும். அந்த உணவால தான் விலங்குகளும் பறவைகளும் கூட வாழுது. 2வதா, ஒரு மனுஷனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் மட்டும்தான். தூக்கத்துக்காக எவ்வளவு விலை உயர்ந்த செல்வத்தையும் விட்டு விடுவான் மனுஷன் அப்படின்னு சொன்னான். 3வதா அவனோட பதில், அதிவிரைவா போறது நம்மளோட சிந்தனை ஓட்டம் தான். நாம் விரும்புற நேரத்துல விரும்புற இடத்துல அது நம்மளை கொண்டு சேர்க்கும். பிரபு அவனை வியந்து பாக்குறாரு. நீ சொன்ன எல்லா பதில்களும் ரொம்பவே சரியானது, அதனால பசு உனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு பசுவை தம்பிக்கு கொடுக்க கட்டளையிட்டார். இந்த கதையில தம்பி ஏழையா இருந்தாலும் அவன் அறிவாளியா இருந்ததுனால அவன் இந்த போட்டியில வெல்றான். அறிவு அப்படிங்கிறது கல்வி மட்டும் இல்ல, தன்னோட அனுபவத்துல கிடைக்கிறதும் தான். இந்த காலகட்டத்துல கல்வி அறிவு இருந்தும் வாழ்க்கையில வந்த சவால்களை சமாளிக்க முடியாம நம்மள பலரும் தெளிவா முடிவு செய்யறது இல்ல. தெளிவா சிந்திப்போம், தெளிவா செயல்படுவோம். ஒரு முறை கூட சொல்றேன், அறிவால எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.